நாட்டார் கதைகள் தமிழர் வாழ்வியலில் முக்கிய அங்கம் வகிப்பவை. வாய்மொழி கதைகளாக உலவும் பல கதைகள் வரலாற்று விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு வாய்மொழி இலக்கியங்களாக விளங்குகின்றன. கதைகளாகச் சில, கதை பாடல்களாக பல. இப்படி நம் கிராம வழக்கில் இருக்கின்றன. அதேவேளை வரலாற்று கதை பாடல் என்றும் ஒரு வகை இருக்கின்றது. அவை மக்கள் நாயகர்களாக விளங்குபவர்களின் வாழ்வை மையமாக கொண்டு புனையப்பட்டவை. இவ்வகை கதை பாடல்களில் வீரமும் மாட்சியும் பெருமையும் அழகும் நளினமும் நிறைந்திருக்கும். இப்படி ஒரு கதைதான் கொங்கு நாட்டிற்கு சிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் அண்ணன்மார் கதை. அண்ணன்மார் கதை என்பது பொன்னர் சங்கர் என்ற இரு வீரர்களையும் அவர்களது சகோதரி அருக்காணி தங்கத்தையும் சேர்த்து பாடப்படும் கதை பாடல். கொங்கு நாட்டில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி கரையினை ஒட்டிய, அதாவது இப்போதைய கரூர் திருச்சி சாலையில் அமைந்துள்ள அமராவதி ஆற்றினை உள்ளடக்கிய பகுதியில் நிகழ்ந்ததாக கருதப்படும் வரலாற்று பின்னணி கொண்ட கதை இது. குன்னடையான் கதை என்றும் அண்ணன்மார் கதை என்றும் இக்கதை பாடல் அழைக்கப்படுகின்றது. இக்கதையின் பல்வேறு கூறுகள் நாட்டார் வழக்காறுகளில் இடம்பெறுகின்றன. 2014 ஜூன் மாதம் ஈரோடு பொன்னிநகர் ஸ்ரீ செல்வ மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் நடைபெற்ற அண்ணன்மார் கதை பாடலை தமிழ் மரபு அறக்கட்டளை சேகரத்திற்காக பதிவாக்கினோம். கரூரிலிருந்து வந்த கதை சொல்லிகள் இப்பாடல்களை வழங்குகின்றார்கள். கேட்டு மகிழ்வோம். தேவருக்கும் மூவருக்கும் யாவருக்கும் மேலான முக்கண் கணபதியே வருக வருக. முறையாக தொழுவோர்க்கு துணையாக வழிகாட்டி பொல்கூறும் என் குருநாதா வருக வருக. நாவுக்கும் நெஞ்சுக்கும் நலந்தந்து இனிக்கின்ற நாதாந்த சரஸ்வதியே வருக வருக. பாவுக்கும் தேனுக்கும் பாதம் பெயர்த்து அருளும் பெருமாள் மருகனே வருக வருக. கல்லை பிளந்து கன்னிக்கிடம் கொடுத்த கச்சாள ராசலிங்க மூர்த்தியே வருக வருக. மண்ணை பிளந்து மங்கைக்கிடம் கொடுத்த மவராச ராசலிங்க மூர்த்தியே வருக வருக. எங்கள் குலங்காக்கும் தாயே காவேரி கரையில் அமர்ந்திருக்கும் கனகதோணி அம்மனே வருக வருக. அழகான இவ்வூரில் புகழாக வாழ்ந்திருக்கும் சக்தி கணபதியை போற்றி போற்றி. அப்பா ஓதி வச்சு என் குருவே நஞ்சிடார் கிராமத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் கொடுப்புளி பூசாரி ஐயா, எப்பாதம் மறந்தாலும் உங்களோட புஷ்பாதம் நான் மறவேன். ஓதி வைத்த என் குருவே கொடுப்புளி ஐயா, உங்களை ஒரு நாள் நான் மறவேன். அப்பா படிக்க வச்ச பலனாக்கவுண்ட் ஐயா, உங்களை ஒரு நாள் நான் மறவேன். வாணி சரஸ்வதி வந்த மறு சிந்தையிலே நாவில் வரும் சரஸ்வதி நடத்தும் அம்மா உன் கதையே. ஏடு தவறாமல் எந்த குரல் மங்காமல், கோடு தவறாமல் குரலோசி மங்காமல் பக்கிருந்து பாதுகாக்க வேண்டும் அம்மா. அன்பு சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பக்தி ஓடிகளே, சிவநேய செல்வர்களே, பொன்னர் சங்கர் கதை என்றால் அந்த பொன்னர் சங்கர் கதையினுடைய சாராம்சம் என்னவென்றால், ஈஸ்வரனாகப்பட்டவன் 1008 லிங்கத்தை அவுத்து வச்சு பூசை பண்ண வேண்டும். 308 லிங்கத்தை முடிச்ச வச்சு பூசை பண்ண வேண்டும். அப்படி தினசரி பூசை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு நாள் கை சோர்ந்து மெய் சோர்ந்து கனத்த முகம் சோர்ந்து நெற்றியிலே வேர்வு தண்ணியாகப்பட்டு வந்து ஆள்காட்டி விரலிலே விட்டெறிந்தார். அந்த நேர்வையாகப்பட்டது 7 பொட்டாக தரித்து 7 கன்னிப்பெண்கள் எதிர் வந்து நின்றார்கள். என்னை அழைத்த காரணம் என்று என்னவென்று கேட்டார். அப்போ இன்று முதல் நீங்கள் தாமரத்திராகம் போய் ஜலம் கொண்டு வர வேண்டும், நந்தவனம் போய் புஷ்பம் கொண்டு வர வேண்டும், இதுதான் உங்களுக்கு பணி என்று அந்த கைலாயத்தில் கூடிய சிவபெருமான் சொல்லிவிட்டார். அதே பிரகாரம் அந்த 7 கன்னிப்பெண்களும் தாமிரத்திராகம் போய் ஜலம் கொண்டு வரவும், நந்தவனம் போய் புஷ்பம் கொண்டு வர வேண்டுமும் இப்படியே சில காலம் செய்து கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு நாள் தாயாரீஸ்வரி விளையாடி கொண்டு பூசைக்கு தாமதமாகி வந்ததனால் ஈஸ்வரனாகப்பட்டவன் நெற்றிக்கண்ணை திறந்து கோபப்பட்டு இந்த காரணம் யார் என்னவென்று கேட்டார். அப்பொழுது அந்த நடுக்கண்ணியாகப்பட்டவள், சுவாமி நான் தான் பூசைக்கு தாமதமாய் வந்தேன் அப்படின்னு அந்த ஈஸ்வரனிடம் சொல்லும்போது தாயார் ஈஸ்வரி சிவபெருமானை பார்த்து, அம்மா இன்று முதல் என்னுடைய பூசைக்கு நீங்கள் தாமதமாய் வந்ததினால் உங்களை 5 தள நாகனாக திட்டிக்கிறேன் என்று சாபத்தை கொடுத்தார். அந்த 5 தள நாகனாக சாபத்தை கொடுத்த பிற்பாடு இந்த கைலாயத்தில் கூட சிவபெருமானிடம்
7 பேர் கன்னிகளும் இனவெறியா மாதாவும் அரங்கேற்கிறார்கள். அப்பா சுவாமி, இந்த சாபம் எங்களுக்கு எப்ப தீரும் என்று கேட்டார். அம்மா தாயே, 12 ஆண்டு காலம் கைலாயத்தில் நீங்கள் பாரா தவம் செய்ய வேண்டும். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் 13வது ஆண்டு காலம் பார்வதியும் பரமசிவனும் நாங்கள் சோடியாக வந்தால் எங்களுடைய நிழல் பெற்று நீங்கள் பணிப்பெண்ணாக போவே என்று வரத்தை கொடுத்தார். அந்த பணிப்பெண்ணாக வரத்தை கொடுத்த உடனே 12 ஆண்டு காலம் தாயாரீஸ்வரி முடிந்தவன் தாயாரீஸ்வரி கைலாயத்திற்குரிய சிவபெருமானிடம் எப்பவும் போல பூசை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ ஓரடி இரடி உலகமே பள்ளி கொள்ளும் எம்பெருமான் மாயவனாகப்பட்டவன். அப்பா மச்சுனா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உத்தர சந்தானம் இருக்கிறது. இந்த கைலாயத்தில் கூடிய சிவபெருமான் கொடுத்த வரத்திலே 5 தல நாகனுக்கு புத்திர சந்தானம் இல்லையே அப்படி என்று கேட்கும்போது சிவபெருமானாகப்பட்டவன் 12 ஆண்டு காலம் முடிந்து 13வது ஆண்டு காலம் நடக்கும்போது கைலாயத்திற்குரிய சிவபெருமான் 1008 லிங்கத்தை அவுத்து வச்சு பூசை பண்ணும்போது எம்பெருமான் மாயவன் ஒரு சூழ்ச்சியாக வடிவெடுக்கிறார். அந்த சூழ்ச்சியாக வடிவெடுத்த காரணம் எப்படி என்றால், கைலாயத்திற்குரிய சிவபெருமான் பூசை புனஸ்காரம் செய்து எடுக்கும் போது காத்து மழையும் சேர்ந்து அடித்து அதில் ஒரு லிங்கமாகப்பட்டது தவறி தாமரத்திராகத்திலே மிதந்து கொண்டு வரும். அப்படி தாமரத்திராகத்திலே மிதந்து கொண்டு வருகும்போது அந்த லிங்கத்தை எடுத்து அந்த 5 தல நாகனாகப்பட்டது முழுங்கிவிட்டது. அப்போ முழுங்கின நாள் முதற்கொண்டு தாயார் பவத்திலே கற்பம் இருந்து 10வது மாதம் முடிந்து 11வது மாதம் ஆரம்ப காலத்திலே அந்த 5 தல நாகனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை பிறந்து அந்த நாகனாகப்பட்டவன் குடைபிடித்து அதிலே படம் படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ சிவபெருமானாகப்பட்டவனும் பார்வதியும் 2 பேரும் வந்து நிற்கிற போது அந்த 5 தல குழந்தை ஈண்டெடுத்த குழந்தை பணி பெண்ணாக மாறிவிட்டது. கொடுத்த வரத்து பிரகாரம் 12 ஆண்டு காலம் முடித்து 13வது ஆண்டு காலம் நடக்கிற போது பணிப்பெண்ணாக போய்விட்டது. அந்த படிப்பெண்ணான பிறகு அதை எடுத்து தாயார் பார்க்கும்போது தன்னுடைய கெங்க சிறந்து பால் கொடுத்து தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வளர்த்தினாள். சுவாமி, இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ அந்த குழந்தைக்கு பேர் எப்படி வைக்க வேண்டும்? 5 தல நாகன் ஆண்டியினுடைய லிங்கத்தை எடுத்து முழுங்கினதினால் ஆண்டி மகள் பெரிய காண்டி, ஆண்டி மகள் பெரிய காண்டி, ஆண்டி மகள் பெரிய காண்டி என்று பெயர் வைக்க வேண்டும். அப்படியே சில காலம் கழித்து கொண்டிருந்தார்கள். அந்த சில காலம் முடிந்ததுக்கு பிற்பாடு ஒருவருக்கொருவர் விளையாடி கொண்டிருக்கும் போது, அம்மா தாயே, உலகத்தில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் அவரவர்கள் ஆண்களாக இருக்கிறார், பெண்கள் பெண்களாக இருக்கிறார். நீ மட்டும் யாயா ஆண்மார் ஒன்று பெண்மார் ஒன்னாய் இருரூபமாய் இருக்கிறியே. அதனாலே தாயாரீஸ்வரி ஈசங்கிட்ட போய் திருச்செங்கோட்டு மலையிலே சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் தான் ஒருத்தர் மட்டும்தான் கைலாயத்தில் ஆண்பாதி பெண்பாதியாக இருக்க வேண்டும். நீ மானிட பிறவியாக இருக்கிறியே, நீ எப்படியம்மா இந்த பூமியில் இருக்க முடியும்? அதனாலே நீ நெற்றிக்கண்ணை திறந்து சாம்பலாக்குன்னு சொன்னார். அப்பா, அந்த சாம்பலாக்கக்கூடிய சக்தி எங்ககிட்ட இல்லை. வடகைலாசம் விட்டு தென்கைலாசம் போய் அசையாத மழை பார்த்து நீ தவம் புரிந்தே என்றால் ஆனா புறப்பையம்மா நீ அரசு பட்டம் ஆழ்வை என்று கைலாயத்தில் கூடிய சிவபெருமான் அந்த வரத்தை கொடுத்தார். அப்படியே ஈசங்கட்டு எல்லா வரத்தையும் வாங்கி கொண்டு மேநாட்டிலிருந்து வடநாட்டிலிருந்து தென்னாடு போகிறார்கள். அப்போ வடநாட்டிலிருந்து தென்னாடு போகும்போது சீனிவாச நல்லூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே மண்ணு வெட்டி மண்டலக்கு மண்ணுடையா பெற்ற மக்கள் அமிர்த கலையம் கேட்கும்போது அந்த கலையத்தை கொடுத்து வாங்கிட்டு இக்கரையிலிருந்து அக்கறை போனார்கள். அப்போ சேரனும் சோழனும் பாண்டியனும் ஒருவர் முகம் ஒருவர் பார்க்காம இருந்தார்கள். ஏனப்பா இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது எத்தனையோ மல்லர்கள் வந்தார்கள், எத்தனையோ சீடர்கள் வந்தார்கள், எங்களுடைய பாகத்தை பிரித்து கொடுக்க முடியவில்லை. அப்போ உங்களுடைய பாகத்தை பிரித்து கொடுப்பது என்றால் இங்கு இருக்கக்கூடிய யாராலையும் இந்த பாகத்தை பிரித்து கொடுக்க முடியாது. வடக்கே திருச்செங்கோட்டு மலை என்று சொல்லக்கூடிய ஆதி கலனி தேசம். திருச்செங்கோடு அப்படின்னால் தமிழ்நாட்டிலே திருச்செங்கோட்டிலே மோர்பாளையத்துக்கு மேற்கையும் அர்த்தநாரிபாளையத்துக்கு வடக்கையும் முத்து விளையக்கூடிய பூமி. நல்ல முறையாக மழை பெய்தால் 9 நவதானியத்திலே கோதுமை ஒன்றை தவிர்த்து 8 பொருளும் அந்த பூமியிலே சிறப்பாக விளையக்கூடிய பூமி. அந்த விளையக்கூடிய பூமியிலே ஆசாரி என்று சொல்லக்கூடிய 5 பேர் இருக்கிறார்கள். அதிலே மழுவடிக்கக்கூடிய ஆசாரி தான் முதல் ரேங்க் பட்டவன். அந்த இருளியா தேசத்திலே மழுவேந்தனுடைய மகள் காளி தேவியை நீ அழைத்து வந்தால் உனது பாகம் தீரும் என்று சொல்லி சீனிவாச நல்லூருக்கு யுத்த தொழில் இருக்கக்கூடிய மாயனூர்களிலே சேரனுக்கும் சோழனுக்கும் பாண்டியனுக்கும் அந்த வரத்தை கொடுத்து விட்டு வடநாடு தென்னாடு போயிட்டார்கள். அப்போ
அந்த தாயாரீஸ்வரி கொடுத்த வரத்து பிரகாரம் அங்கே அந்த சேரனும் சோழனும் பாண்டியனும் மூவரும் சேர்ந்து தென்னாட்டிலிருந்து வடநாடு வருகிறார்கள். அப்போ அந்த இருளியா தேசத்தில் இருக்கக்கூடிய மலுவேந்தனுடைய மகள் காளிதியாகியப்பட்டவள், நான் ஒரு எட்டி வைத்தால் எனக்கு ஒரு பழி கொடுக்க வேண்டும், நான் ஒரு எட்டி வைத்தால் எனக்கு ஒரு பழி கொடுக்க வேண்டும். அப்படி அந்த தாயார் வரம் கேட்கும் போது, நான் உன்னுடைய எல்லையிலிருந்து என்னுடைய எல்லை போக மட்டும் அந்த பழியை கொடுப்பேன். அப்படி ஏதாவது தீர்ந்து விட்டால் சேரன் குமிஞ்சா சோழன் வெட்ட வேண்டும், சோழன் குமிஞ்சா பாண்டியன் வெட்ட வேண்டும், பாண்டியன் குமிஞ்சா மீண்டும் சேரன் தலைய வேண்டும். இப்படி வெட்ட வெட்ட தலையக்கூடிய வெட்டும் படை எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் வரத்தை வாங்கி வந்தார்கள். அதுக்கு பிற்பாடு தாயார் ஈஸ்வரி வடகைலாசம் விட்டு தென்கைலாசம் போய் நான் அசையாத மலை பார்த்து தவம் புரிய வேண்டும் என்று சொல்லி ஐயர் மலை என்று சொல்லக்கூடிய மாணிக்க மலைக்கும் திரியங்கோயில் மலைக்கும் கிருஷ்ண பகவானாகப்பட்டவன் தவம் செய்து கொண்டிருந்தார். ஈசங்கட்டை எல்லா வரத்தையும் நீ வாங்கிக்கிட்டு வந்துட்டியே, உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நீ இப்படி இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த ரதத்தை ஓட்டும் போது எம்பெருமாள் கிருஷ்ண பகவானாகப்பட்டவன் அந்த கலசத்தினுடைய நுனிப்பட்டு அந்த கயிறாகப்பட்டு அந்த கீழே விழுந்துட்டார். அப்போ எம்பெருமாள் மாயவன் அந்த பெரியாண்டியவன்கிட்டே ஒரு சபதம் செய்கிறார். அந்த சபதம் என்னவென்றால், நீ ஊசி நுழையாத காட்டிலே போய் தவங்கள் செஞ்சாலும் அந்த தவமாகப்பட்டது காலையில் இருக்கும், ராத்திரி கலைஞ்சிடும். இப்போ கூட நம்ம செல்லுமுத்து மாரியம்மனுக்கு கரகம் பாலிச்சு வந்துருக்கிறோம், காத்தாலை கலைச்சிருவாங்க. காலையில் ஒரு கரகம், இந்த கரகம் என்று சொன்னால் காலையில் இருக்கும் சாயந்தரம் போயிடும், சாயந்தரம் இருக்கும் காலையில் போயிடும், 7 நாள் 9 நாள் இப்படித்தான் அந்த வாங்கி வந்த வரம். அப்போ அந்த தாயாரீஸ்வரி கிருஷ்ண பகவானாகப்பட்டவன் ஒரு கணம் இருக்கும்போது உன்னுடைய தவம் களையும் என்று வரத்தை கொடுத்து விட்டு கிருஷ்ண பகவான் மறைந்துட்டார். எல்லாம் அவரவர்கள் இடத்திலே ஆட்சி புரிந்திருக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமாள் மாயவனாகப்பட்டவன் சூழ்ச்சி எடுக்கிறார், வடிவெடுக்கிறார். அந்த வடிவு எப்படி என்றால், பூமியில் இருக்கக்கூடிய போலோகத்தில் இருக்கக்கூடிய மக்களை அனைவரும் பார்க்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்ச்சி உண்டு. திருச்செங்கோட்டு மலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆதி அலனி தேசம் என்று சொல்லக்கூடிய ஊரிலே ஆலத்தா கவுண்டரும் கோலத்தா கவுண்டரும் குத்துவேல் கவுண்டரும் குமரவேல் கவுண்டரும் மல்லியப்பு கவுண்டரும் மணிவேல் கவுண்டரும் என்று சொல்லக்கூடிய காராள வம்சத்தில் பிறந்த கவண்டமார்கள் அங்கு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே வடக்கை இருந்து இவனை தெற்கை எப்படி கூப்பிட வேண்டும் அப்படின்னால், நம்ம வீட்டில் ஒரு காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்தால் அதில் பித்தளை முக்காளி வச்சு பித்தளை படி வச்சு அதில் தானியங்கள் போட்டு அதுக்கு நல்ல உபதேசம் எல்லாம் பண்ணி நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னு சொல்லி அனைவரும் கும்பிடக்கூடிய அருள் நம்ம தமிழ்நாட்டில். அந்த கிருஷ்ண பகவான் என்ன வடிவெடுத்தார் என்றால், இரும்பு முக்காளி தலைவலா போட்டு தவம் செய்கிறார். 12 ஆண்டு காலம் பருவமழை பெய்யாமல் இருக்க வேண்டும், அப்பத்தான் அவன் வடக்கிருந்து நமக்கு தெற்கு வருவான் என்று சொல்லி. அப்ப பருவமழை பெய்யாது இருக்கக்கூடிய காலத்திலே அந்த கிருஷ்ண பகவான் சூழ்ச்சி பண்ணி இவங்க வடக்கிருந்து தெற்கு இழுத்துட்டு போறார். தெற்கை இழுத்துட்டு போகும்போது அந்த சேரனும் சோழனும் பாண்டியனும் ஒருவர் முகம் ஒருவர் பார்க்காம இருந்தார்கள். அப்போ ஏனப்பா ஒருவர் முகம் பார்க்காது இருக்குன்னு சொல்லும் போது எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள், எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள், எத்தனையோ சீடர்கள் வந்தார்கள், எங்க பாகத்தை தீர்த்து கொடுக்க முடியவில்லை, இதுக்கா இப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி என்னைக்குமே கவுண்டர் வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிட்டோம்னா குழம்பு எப்படி இருக்கோ ரசம் எப்படி இருக்கோ தெரியாது. தயிராகப்பட்டது கல் மாதிரி தான் இருக்கும், பாறை மாதிரி இருக்கும். அந்த தயிர் கலையம் என்று சொல்லக்கூடிய அமிர்த கலையத்தை வைத்து ஒரு பனை ஓலை எடுத்து இப்படி ஒரு அறுப்பு இப்படி ஒரு அறுப்பார்கள். அதுக்குத்தான் அவங்களுக்கு நேராக அந்த தொழிலை செய்ய தெரியாது. ஏனென்றால் வேணும்னு இல்லை, கவடத்தை புத்தியை நீ காராள வெள்ளாளன், வெகுடத்தை புத்தியை நீ வெகுரடிய வெள்ளாளன், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சூழ்ச்சிங்கிறது அவங்களுக்கு என்ன தெரியும், கம்பு சோளத்தை விதைச்சிட்டு அண்ணாந்து பார்த்தா மழை பெய்யும். அதனால தான் காராள வம்சத்துக்கெல்லாம் கவண்டமார்கள் பேரு நிலம் காடு தோட்டம்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது. அப்படி அந்த தாயாரீஸ்வரி அந்த அமிர்த கலையத்தை வைத்து தயிரை 3 பாகமாக செய்தால் 3 பாகம் பெருசாக போய்விட்டது, ஒரு பாகம் சின்னதாக இருந்தது. சேரா நீ மேநாட்டில் இருக்கிறே அந்த பாகத்திலாம் நீ வைத்துக்கொள், சோழா நீ கிழக்கு இருக்கிறே அந்த பாகத்திலாம் நீ வைத்துக்கொள், பாண்டியா நீ தெற்க இருக்கிறே அந்த பாகத்திலாம் நீ வைத்துக்கொள்ளார், அந்த மீதி இருக்கக்கூடிய பாகத்தை நீ வைத்துக்கொள் என்று சொன்னார். அப்போ சேரனும் சோழனும் அந்த பாகத்தை அவர்கள் வைத்துக் கொண்டு சொல்லிட்டார். அந்த பாண்டியனாகப்பட்டவன் அதையும் 3ஆக வெட்டு சொன்னார். அப்போ சேர நாடு மழை பொழியும், சோழ நாடு நெல் விளையும், பாண்டிய நாடு பால் கடவா போகணும் வரத்தை கொடுத்து விட்டு இவங்க அந்த பண்ணி விளையாட்டை வாங்கிட்டு வந்தார்கள். அந்த மீதி இருக்கக்கூடிய பாகத்தை சுவாமி நீங்க அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாட்டுக்கு ஒரு பேர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். சுவாமி அந்த நாட்டுக்கு என்ன பேர் வைக்க வேண்டும் என்றால்
பொன்னி வளநாடு புகழ்பெரிய நன்னாடு, நெல்லி வளநாடு நிகழ்ச்சியுந்தான் கோணாடு, ஆனாடு கோணாடு அழகு பொன்னி வளநாடு அப்படின்னு அந்த வரத்தை கொடுத்து விட்டு, நாங்கள் சேரனும் சோழனும் பாண்டியும் எப்படி இல்லாமல் ஆட்சி புரிகிறோமோ அதே போல காராள வம்சத்தில் பிறந்த நீங்கள் குதிரை ஏறித்தான் கல்யாணம் பண்ணுவீர்கள், நாங்கள் ஆணை கட்டி போரடித்தால் நீங்களும் ஆணை கட்டி போரடிப்பீர்கள், நாங்கள் குதிரை கட்டி போரடித்தால் நீங்களும் குதிரை கட்டி போரடிப்பீர்கள், நாங்கள் எப்படி ஆட்சி புரிஞ்சோமோ அதே பிரகாரம் ஆட்சி புரியும் என்று சொல்லி அந்த வரத்தை கொடுத்து விட்டு அவர்கள் இல்லைக்கு போய்விட்டார். அவங்க போனதுக்கு பிற்பாடு அந்த காராள வம்சத்துக்கு சேரனும் சோழனும் பாண்டியனும் அந்த பொன்னி வளநாடு புகழ்பெரிய நாடு நெல்லி வளநாடு நிகழ்ச்சி வந்தாங்க சொல்லி அந்த பூமியை கொடுத்தார்கள் அல்லவா. அந்த பூமியை கொடுக்கும் போது அந்த 12 பேர் மட்டும்தான் வடக்கிருந்து தெற்க வந்தார்கள். அதுக்கும் பிற்பாடு அவங்களுடைய பங்காளி மாமன்மார்கள் அனைவரும் வடக்கிருந்து தெற்க வரும்போது ஆலத்தா கவுண்டும் கோலத்தா கவுண்டும் குத்துவேல் கவுண்டும் குமரவேல் கவுண்டும் என்று சொல்லக்கூடிய அனைத்து பங்காளிகளையும் பார்த்துவிட்டு இதனுடைய அதிகாரமெல்லாம் யாருக்கு இருக்குது என்று கேட்டால் குன்னுடையான் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கிறது. அவனை அந்த காலத்திலேயே அந்த மாதிரிகள் நடந்திருக்கு. அந்த குன்னுடையான் என்று சொல்லக்கூடிய மன்னவனை நாமல் அடித்து அவனை கொன்றுவிட்டால் இந்த பாகமெல்லாம் நமக்கு தீரும் என்று இவங்களால் தீர்மானம் நினைக்கிறார்கள். அப்போ கிருஷ்ண பகவானாகப்பட்டவன் வடிவெடுத்து குன்னுடையானாகப்பட்டவன் கைலாயம் சென்று விட்டால் இந்த பாரதத்துக்கு நாளைக்கு தலைப்பில்லாது போய்விடும். அதனால எம்பெருமாள் மாயனுடைய சூழ்ச்சியாலே குன்னுடையானுக்கு நல்ல புத்தி கொடுத்து நல்ல வரத்தை கொடுத்து அந்த எம்பெருமாள் மாயவன் அவருக்கு ஒவ்வொரு புத்தியும் ஒரு விதமாக கொடுக்கிறார். அப்போ அந்த பொன்னி வளநாடு புகழ்வி அண்ணன் நல்லி வளநாடு நிகழ்ச்சி வந்தாங்க கோணான் என்று சொல்லக்கூடிய சீமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிஷம். சதுரகிரி வீர மலை மேல் வாழும் தெய்வகண்ணி பெரிய காண்டி அமுழ்ந்தவு சிதீர. சதுரகிரி வீர மலை மேல் வாழும் தெய்வகண்ணி பெரிய காண்டி அமுழ்ந்தவு சிதீர. யாரும் குன்றுடையான் பிறந்தவத்தால் வந்துதித்த பெருமை வாழ்ந்த குளம்பெரிய ஆட்சியருக்கு புத்திரராய் வந்துதித்த சங்கர் கவிபாடு பாரான பாலனுக்கு பரமன் பார் உலகில் எக்காலம் நல்விருந்தாயிர சீப்பாயே. இந்த பாட்டிலே என்ன கருத்து என்றால், யாராக இருந்தாலும் தெய்வத்தை நம்பி பணிவிடை செய்யக்கூடிய அனைத்து பக்தர்களும் கரகம் பாடித்து வந்து கரகத்தை கொண்டு உடந்தெண்ணி அவனுடைய புகழை பாடி ஆடி வாரோம். அப்படி புகழை ஆடி பாடி வரும்போது இந்த பார் உலகில் எக்காலம் நமக்கு விருந்தார சிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு முதல் வாக்கு வாங்கணும். அப்பேற்பட்ட பாட்டை வீரமலை சிறங்காடு வெம்படி கைலாச வீதியில் அமைந்திருக்கும் ஆண்டிமக பெரிய ஆண்டியனுடைய வரலாறை பாடிவிட்டு தாயாரீஸ்வரி வருகிறார். பொன்னி வளநாடு புகழ்பெரிய நன்னாடு நெல்லி வளநாடு நிகழ்ச்சியும் தங்கோடா உனக்கு பொன்னி நல்லா நெல்லி வளநாடு நிகழ்ச்சி வந்தாங்கோடா. அந்த பொன்னி வளநாட்டிலே அந்த பொன்னர் சங்கர் ஆட்சி புரியக்கூடிய காலத்திலே இவர்கள்லாம் எப்படி அந்த தானியத்துல அடித்து அவங்க நெல் குமிச்சாங்க அப்படின்னா, அப்பா நம்ப பொன்னி நல்லா வளநாடு புகழ்பெரிய நன்னாடு நெல்லி வளநாடு நிகழ்ச்சி வந்தாங்கோடா. அடை கட்டி போராடிக்கு போராடி ஆடை கட்டி போராடிக்கு
அழகு பண்ணி வளரா கட்டி போரடிக்கு குண்டன் சம்பா நெல் வேலையும். அப்போ அந்த தாமர கவனிச்சி ஆகப்பட்டவள் அந்த பொன்னி வள நாட்டிலே நாமெல்லாம் அளந்தா மரக்காலையும் படியிலையும் அளக்கணும். அவங்க எப்படி அளக்காங்க? மரக்கால் பொதி அளந்தா மாறாது என்று சொல்லி சாட்டாலே பொதி அளந்தா தருமம் உள்ளதா முறையும். தாயாரீஸ்வரி குன்னுடையானும் தாயாரீஸ்வரி அந்த பொன்னிவள நாட்டிலே வளர்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த குன்னுடையானை பங்காளி எல்லாம் சூழ்ச்சி செய்து அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே அடைக்கலம் செய்ய வேண்டும் நினைத்தார்கள். அப்போ எம்பெருமான் மாயவனாகப்பட்டவன் அந்த குன்னுடையானுடைய செவியில போய், அப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கேயாவது போய் அடைக்கலம் இருந்து ஒரு விறகு வெட்டி உன்னுடைய வியாபாரம் செய்து கொண்டிருந்து சொன்னார். அப்ப குன்னுடையானாகப்பட்டவன் ஒரு குணவான் எடுத்துக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா சாமத்தோட சாம வெளியே வந்து விறகு வெட்டி வைத்துகின்றான். அப்போ கரூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆதிசெட்டிபாளையம் என்று சொல்லக்கூடிய ஊரில் அந்த விறகு கொண்டாந்து வித்தான். அப்ப செட்டியார் குடும்பத்தை சேர்ந்த செட்டியார் விட்டமா அந்த விறகை வாங்கி வியாபாரத்துக்கு பணத்தை கொடுத்துருச்சு. அப்ப மறுநாள் காலையிலே அந்த குன்னுடையானுடைய பங்காளிகளை வந்து இனிமேல் யாரும் குன்னுடையானு கிட்ட விறகு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ மறுநாள் காலையிலே அண்ணன் தண்ணி இல்லாமல் பட்டினியாக இருந்தார். மீண்டும் அந்த செட்டியார் விட்டமா வந்து பார்த்துட்டு, அப்பா குன்னுடையானே நீ என்னோட வீட்டுல நீ சேவமா இருப்பா வான்னு சொன்னார். அப்ப குன்னுடையான் போய் அந்த ஆதிசெட்டி தவிட்டுக்கார செட்டியார் வீட்டுக்கு போகும்போது தவிட்டுக்கார செட்டியாராகப்பட்டவர் தவிடு வண்டியில் ஏத்திக்கிட்டு கரூருக்கு வந்தார். அப்போ அந்த செட்டியார் விட்டம்மா குன்னுடையான கூட்டிட்டு போகும்போது, செட்டியாரே எங்க தவிடா கொண்டுட்டு போறேன்னு சொன்னார். அப்போ அந்த தவிடாகப்பட்டது கரூர்ல போய் விக்கிற போது எப்போ விக்கிற காசை விட அதிகமா வித்துருச்சு. அப்போ அந்த செட்டியாராகப்பட்டவர் தவிடு வித்த செட்டியார் தனகோடி பணக்காரன் ஆயிட்டார். அன்றையில் இருந்து அந்த குன்னுடையானை அவர் விடுறதுக்கு மனசில்லை. கொஞ்சம் காலம் கழித்து பிற்பாடு அந்த குன்னுடையானுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அப்போ அந்த சேரனும் சோழனும் பாண்டியனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய இருந்த சோழன் தோட்டி என்று சொல்லக்கூடிய மத்தனம் அடிக்கக்கூடியவன் அவரிடம் சொல்லிவிட்டார், அப்பா மலக்குழந்தா வீட்டிலே தாமரக்கவனை சென்ற பெண் வளருதப்பா, எங்க பங்காளிகளா யாரும் கூட்டிட்டு போய் அவனுக்கு கல்யாணம் செய்ய முடியாது. அப்பா சோழன் தோட்டி நீதான் என்னுடைய மகனுக்கு கல்யாணம் செய்ய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குன்னுடையானை எங்க போய் பார்த்தாலும் சிக்கலே. குன்னுடைய தவிட்டுக்கார செட்டியார் வீட்டுல கூடிய மாடு வரவங்காட்டுக்குள்ள போய் போந்திருக்கும் போது அந்த வரவங்காட்டுல இருந்து மாட்டை வெளியே ஓட்டி வந்து குடிச்சிட்டு தான் மீண்டும் உள்ளுக்குள்ள போகணும். அப்படியே இருக்கும்போது அந்த குன்னுடையான பார்த்துட்டு இவருதான் நம்ம எசமானா இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமா போய் பார்த்தான். சாமி பண்ணைக்காரே உங்க பேரு குன்னுடையானா? ஆமாப்பா, உங்களுடைய பெண்ணுக்கு மலக்குழந்தா வீட்டிலே உங்களுக்கு ஒரு பெண்ணாகப்பட்டது வளருதப்பா, அந்த பெண்ணை கல்யாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்பா நான் தவிட்டுக்கார செட்டியார் வீட்லயே சோத்த தின்னுட்டு இங்க காலம் கழிக்கிறேன் போடான்னு சொல்லிட்டார். சாமி அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி, உங்க அப்பாரு வந்து எங்க அப்பாரு சொல்லிட்டு போயிருக்காங்க, அதனால உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும். அப்போ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்றால் நீ உங்க அத்தை வீட்டுக்கு வரணும். உங்க அத்தை வீட்டுல வந்து அத்தை கட்டி மாமா கட்டி எம்மா கேட்கணும்னா, அத்தை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய மாமன் மகன் அப்படி சொல்லி குன்னுடையார் என்ன கேட்கிறார், அப்பா அந்த சோழந்தோட்டியாகப்பட்டவன் சொல்றான் குன்னுடையானுகிட்ட அத்தை வீட்டுல போய் நீ சும்மா நின்றுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க, அதனால அத்தை 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 ஒரு உடிகம்பு உருமக்கம்பு எனக்கு தாங்க அத்தை அத்தை, ஒரு முடிகம்பு உருமக்கம்பு எனக்கு தாங்க அத்தை அத்தைன்னு சொல்லி அந்த குன்னுடையான் போய் சோழந்தோட்டியாகப்பட்டவன் சொல்லிவிட்டான். அதே பிரகாரம் அத்தை என்ன சொல்ற சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். அந்த கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பிற்பாடு குன்னுடையானுக்கு தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிதனத்தை எல்லாம் கொடுத்து வடநாட்டுல இருந்து தென்னாடு வருகிறார்கள். அந்த தென்னாடு வந்து எல்லாம் சேமமா வாழ்ந்து கொடுக்கும் போது எங்கேயும் போய் நாம பொழைக்க முடியல, அதனாலே தன்னுடைய பங்காளி வீட்டிலேயே போய் பொழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பங்காளி வீட்டுக்கு போகும்போது பங்காளிமார்களும் சேர்ந்து குன்னுடையானும் தாமரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. இவன் வந்து வீட்டுக்கு பூந்துருவாளா அப்படி இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள ஏசுறாங்க, எல்லாம் திட்டுறாங்க. அதே பிரகாரம் காலம் கழிக்கிறார்கள். அப்போ இனிமேல் நாம எங்கேயோ ஒரு பக்கம் போய் பொழைக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது கரூர் என்ற ஊரிலே அருகாமையில் இருக்கக்கூடிய திருக்காமுடியை சேர்ந்த செக்கடி நத்தம் சேந்தத்தில கிராமம்
பச்சனா முதலியார் எல்லாம் காசு பணத்தை வச்சுக்கிட்டு வியாபாரத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த குன்னுடையானை தாமரையை பார்த்துட்டு ஏதோ பரிதாபமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நாளத்த வருமானத்தை தருகிறார்கள். அந்த வருமானத்தை வாங்கி கொண்டு என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்றால், என்னுடைய வயிற்றிலே மக்கள் பிறந்தால் உன்னுடைய வயிற்றில் ஒரு மக்கள் பிறக்கும், அதை வைத்து நீ எங்களுடைய பேரை வைத்து அவங்களுக்கு ஒரு சேமா வாழுங்க என்று சொன்னார். அப்படியே காலம் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலம் கழித்துக் கொண்டிருக்கும் போது நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் அடிமை வேலை செஞ்சா தான் நமக்கு எஞ்சான் உடம்புக்கு இற கிடைக்கும் அப்படின்னு போய் பொன்னிவாள நாட்டை விட்டு கீழே வெளியே வரும்போது சேரனும் சோழனும் பாண்டி ஆண்ட நாட்டிலே மேநாட்டு காளிபடி என்று சொல்லக்கூடிய வேட்டு கவுண்டர், அந்த வேட்டு கவுண்டர் வீட்டிலே ஒரு வேடனாகப்பட்டவன் வந்து பார்த்துட்டு 32 அக்ரோனி படி வச்சு ஆட்சி புரிகிறார்கள் எங்க எசமான் கூட்டம், வாமா நீ போய் அங்க சேமா படைக்கலாம்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு பாடு குன்னுடையானுக்கு மாட்டுக்கோட்டைக்கு வேலையும் தாமரை கவுண்டச்சி பஞ்சுமத்திலையும் படுக்க வச்சிருந்தார்கள். ஏதோ சூழ்ச்சி பண்ணுகிறான் என்று சொல்லி 1 நாள் 2 நாள் 3 நாள் இருந்துட்டு இனிமேல் நாம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டுக்கு வந்துக்கிறாங்க. அப்போ அவங்க நாட்டுக்கு போனதுக்கு பாடு அவங்க பங்காளிகளாம் சேர்ந்துட்டு வரடி வரடின்னு வையகமே ஐயாசுரா, வரடி வரடின்னு வையகமே ஐயாசுரா, எல்லா பேரும் பேசுகிறாங்க. ஊக்காத மலடின்னு புலகம் பேசுகிறாங்க, காய்க்காத மலடின்னு கடத்தவங்க பேசுகிறாங்க. அப்பா நம்ம வயிற்றிலே ஒரு குழந்தை இல்லையே, குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்களை பழிச்சொல்லாக சொல்லுகிறார்கள். இனிமேல் இந்த பூமியில நாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்திலே நம்ம மாண்டு போயிடும் சொல்லி சிந்தையில நினைக்கும் போது எம்பெருமாள் மாயவன் கிளிசோசியமாக வடிவெடுக்கிறார். கிளிசோசியமாக வடிவெடுத்து வந்து கிளிசோசியம் பார்க்கலையா கிளிசோசியம் பார்க்கலையா என்று சொல்லும் போது, அம்மா எனக்கு ஒரு கிளிசோசியம் பாருன்னு சொன்னார். அப்ப எம்பெருமான் மாயவன் கிளிசோசியனாக வடிவெடுத்து அவரிடம் என்ன சொல்கிறார், அம்மா தாயே ஒரு ஏடு போடுனார். அந்த ஏட்டை பார்த்துட்டு, அம்மா உனக்கு விழுந்து ஏடு மாறி யாருக்கு விழுவில, அப்படி என்ன சாமி எசமான் அப்படின்னு கேட்கிறார். இப்பொறப்பும் இல்லை இல்லை இனி பொறப்பும் இல்லை இல்லைனா, ஐயோ இப்ப ஏற்பட்டு சொல்லி எனக்கு வருது அப்படின்னு சொல்லி மீண்டும் இனிமேல் நம்ம பூமியில் இருக்கப்படார். அம்மா முக்காலும் 3 தரம் இன்னொருசுக்கு போடணும்னு சொன்னார். அப்ப இன்னொருசுக்கு போடும்போது, அம்மா மண்ணை ஆள்வதற்கு 2 ஆணும் மனை ஆள்வதற்கு ஒரு பெண்ணும் உன்னுடைய வயிற்றுல பிறக்கும் அம்மாண்டார். அப்போ சாமி எப்படி பிறக்கும்? 1008 லிங்கத்தை வச்சு நீங்க பூசை பண்ண வேண்டும், சத்திரஞ்சாவடி கட்டி வைக்க வேண்டும், கிணறு கோலம் வெட்டி வைக்க வேண்டும், பள்ளிக்கூடம் கட்டி வைக்க வேண்டும். இத்தனை எல்லாம் தானம் தர்மம் எல்லாம் செய்தால் உன்னுடைய வயிற்றுல மக்கள் பிறக்கும்னார். எல்லா தானம் தர்மமும் செய்தாச்சு. 1008 பரதேசி வேணும். அதுல 1007 பரதேசி வந்தாச்சு, ஒருத்தரை காணவில்லை. அப்போ எம்பெருமான் மாயவன் கிழவனாக வடிவெடுத்து காதல் வரவும் மூக்கில் சரி வரவும் கண்ணில போல வரவும் அப்படி வடிவெடுத்துக் கொண்டு படுத்திருந்தார். என்ன கூட்டிக்கிட்டு போய் போடுவாளா போட மாட்டாளா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக இந்த வடிவு. அப்போ தாயார் ஈஸ்வரி மீண்டும் அந்த எம்பெருமாள் மாயவனை கூட்டிட்டு வந்து சாதம் எல்லாம் சமைத்து சாப்பிட்டு விட்டு வடிவு கொடுக்கிறார், வரம் கொடுக்கிறார். அப்போ வரம் கொடுக்கும் போது கிருஷ்ண பகவான் எப்படி கொடுக்கிறார் என்றால், எண்ணும் 16 உன்னுடைய மக்களுக்கு எண்ணும் 16 என்று வரத்தை கொடுத்தார். அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு வடநாட்டிலிருந்து கீழ்நாட்டிலிருந்து மேநாடு வருகும் போது எம்பெருமான் மாயவன் கொடுத்த வரத்தை கிருஷ்ண பகவான் பார்க்கிறார். ஈசங்கட்டே வரத்தை வாங்கியாச்சு. எம்பெருமான் மாயவன் என்ன செய்கிறார், கிழவனாக வடிவெடுத்து ஒரு கத்திரி செடியை தளவலா நட்டு ஒரு கிணத்துல தண்ணி அரிச்சு ஊத்துறார். அந்த தண்ணி அரிக்கக்கூடிய பக்கிட்டு 1000 ஓட்டு இருக்குது. அப்போ சாமி இந்த செடியும் தளவலா நட்டுக்கிறீங்க, இந்த பக்கிட்டு ஓட்டையா இருக்குது, இது எப்படி சாமி தண்ணி ஓட்டு முளைப்பீங்கன்னா, நான் எப்படியோ செஞ்சுட்டு போறேன், நீ எங்க போயிட்டு வந்து அதுக்கு வர சொன்னார். நான் போய் என்னுடைய வயிற்றுல மக்கள் பிறக்கணும்னு சொல்லி ஈசங்கிட்ட கடும் தவம் செஞ்சு என்னுடைய மக்களுக்கெல்லாம் வரவாக்கி வந்தனார். அப்ப பார்த்துட்டு எண்ணும் 16 என்று பச்சுடன் கொடுத்துக்கிறார். யாரு பூசாரி வந்து பக்கத்துல இருக்கிறவங்க வந்து திறமா இருந்தா தான் அடுத்து பாட்டு சரி. அப்ப வந்து வேடிக்கை பார்க்கப்படுறதுலாம் வந்து நாங்கெல்லாம் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு போனோம். அப்ப ஆமான்னு சொல்றது கூட வலிக்கிறது என்ன, அடிக்காத பக்கத்து தாயாரி பார்த்தியா நடுவே முறிச்சனு எங்க நாவ வந்து கட்டாதீங்க, முறைச்சுன்னு எங்க குரலை வந்து கட்டாதீங்க, கதை நான் படிக்கும் வேற கதை அணுகா. ஆமா
பெரிய காலம் பண்ணி நடந்திருக்கும் மாரியாயி இன்னும் சிறிது நேரம் என் எடு தவறாம எழுத்தாணி சாஜாத கோடு தவறாத குரலோசம் மங்காது எனக்கு பக்கம் இருந்து பாதுகாக்க வேணும் அம்மா. பெருமான் மாயவன் சூழ்ச்சி வடிவெடுத்ததை பார்க்கிறார். அம்மா மச்சனா, ஒரு மானிட பிறவி பெண்ணுக்கு இப்ப ஏற்பட்ட வரத்தை கொடுத்துக்கிறியே, இரணியனுக்கு வரம் கொடுத்தேன், ராவனுக்கு வரம் கொடுத்தேன், சூரபத்மனுக்கு வரம் கொடுத்தேன், துரியோதனனுக்கு வரம் கொடுத்தேன். இவங்க செஞ்ச அக்கிரமெல்லாம் பத்தாதா? ஒரு மானிட பிறவிக்கு பேர்பட்ட வரம் கொடுத்துக்கிறார். உடனே மீண்டும் அந்த ஏற்றை பார்த்துட்டு, நீ கிருஷ்ண பகவான் எம்பெருமான் சிவபெருமான் வர வாங்கி வந்ததுலே 16 வயசுக்கு வர வாங்கிட்டு வந்தார். மீண்டும் திருப்பி போய் அப்பா மச்சனா இப்ப ஏற்பட்ட வரத்து கொடுத்தீங்கன்னு சொல்லி அவர் இன்னும் 16 அழைச்சி விட்டு 16 போட்டுட்டார். 16 வயதிலே 90 வயதினுடைய வாலிப அடங்கணும். அதனாலே 16 வயது வரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து வர வாங்கி வந்தார். அப்போ 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் காலங்காலிக்கு அங்க அங்காளிமார்கள்லாம் பார்த்துட்டு என்ன மோதிலே தாமரை கவனிச்சு மாசம் மாறுபாடு இருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சூழ்ச்சியா பேசிட்டு இருக்கிறாங்க. தாயார் ஈஸ்வரி எம்பெருமான் மாயனுடைய கிருபையாலே தாயாருக்கு 3 மக்கள் பிறகுது. அந்த மக்கள் பிறக்கம் காட்டி அவங்களுக்கு எத்தனையோ சூழ்ச்சி எல்லாம் பண்றாங்க. அத்தனை சூழ்ச்சியும் மீறி வலது பக்கத்திலே பொன்னகத்திலே சங்கரும் மாணிக்க தொப்பிலே தங்காயும் சேமமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வளநாடு புகழ் விஜயநாடு நெல்லி வளநாடு நிகழ்ச்சி வந்தாங்கோனா அந்த மக்களுக்கு எல்லாம் பேர் வைக்க வேண்டும். பொன்னரும் சங்கரும் தங்காய் என்று சொல்லி பேர் நாம சூட்டி வெகு சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தவசுக்கார செட்டியார் வீட்டுல சேமா விளையாடி கொண்டிருக்கும் போது அவரவர்கள் வயசு வந்தா பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்தணும். பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்தும் போது வாத்தியார்கிட்ட சண்டை போட்டு வாத்தியார் எல்லாம் மண்டை ஓடிச்சுட்டு வந்தார். 4 வீதியிலும் போய் சருவிலாம் விளையாண்டு அங்கேயும் சண்டை. இப்படியே இருந்தா என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் செட்டியார்கள்லாம் சேர்ந்து அப்பா ஒழுங்காய் இருந்தா இருங்க, இல்லைன்னா அவங்க நாட்டுக்கு போகணும்னா அதுக்கு பிற்பாடு விவரம் தெரிஞ்சதுக்கு பிற்பாடு அவங்க பொன்னி வளநாடு புகழ்பெரிய என்னன்னா பொன்னி வளநாடு நிகழ்ச்சியும் தங்குவானா பங்காளி வீட்டுக்கு வந்துட்டார்கள். அந்த பங்காளி வீட்டுக்கு வந்ததுக்கு பிற்பாடு தாமரைக்கு வந்து என்ன சொல்றான்னா, உங்க சித்தப்பன் பெரிய பிள்ளை இருந்தாலும் நம்ம வச்சிருந்த நிலத்தையெல்லாம் புடிங்கிட்டாரு சொன்னார். அதனால இவங்களுக்கு வீரம் உண்டு. அந்த வீரத்தினால அந்த பங்காளிகளை அடிச்சு உதைச்சு அந்த நிலத்தையெல்லாம் புடிங்கி மீண்டும் இவங்களை வச்சுக்கிட்டாங்க. அப்போ விவரம் தெரிஞ்சதுக்கு பிற்பாடு கல்யாணம் பண்ண வேண்டும். அப்ப கல்யாணம் பண்றதுக்கு பொன்னருக்கும் சங்கருக்கும் எங்க போய் பொண்ணு பாக்குறது? அத்தை வீட்டுல சின்னரிய நாச்சி பெரிய நாச்சி முத்தாயி பவளா என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அப்படி திருமணம் செய்து முடிந்த உடனே அந்த மேனாட்டு காளிவடி என்று சொல்லக்கூடிய பட்டக்கார கவுண்டர்கள் ஒரு ஓலை எழுதி கொண்டு வந்து போடுறார். அப்பா தம்பி பொன்னரே சங்கரே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சிரிச்சி விளையாடி சிந்த கொள்வியா, எங்களோட கோழி கட்டி சண்டைக்கு வரியான்னு கேட்டார். உடனே அந்த ஓலை எடுத்து பார்த்துட்டு கோழி எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போயிட்டான். சண்டைக்கு போன மறு நிமிஷமே தன்னுடைய மனைவிமார்கள் இருவரையும் தன்னோட பிறந்த தங்காயாகப்பட்டவள் சிறகோடாத்துல போட்டு அடைச்சிட்டு போயிட்டார்கள். அப்போ அடைச்சிட்டு போனதுக்கு பிற்பாடு அந்த சேவக்கட்டுக்கு போய் சண்டையெல்லாம் முடிஞ்சது. அதுக்கு பிற்பாடு கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் பொன்னுடையானும் தாமரையும் 2 பேரும் ஒரே நாளிலே கைலாயம் போய் சென்று விடுவார்கள். அப்போ 2 பேரும் ஒரே நாளில் இறந்ததுக்கு பிற்பாடு பொன்னருக்கும் தங்காய்க்கும் தெரியாமல் சின்னாண்டவன் என்று சொல்லக்கூடிய சங்கராகப்பட்டவன் 2 பேருக்கும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவடலாம் செய்கிறார். அப்போ பொன்னாண்டவர் சொல்லுகிறார், நான் மூத்தவன் இருக்கும் போது இளைய மகன் எப்படி இந்த சாங்கியமா செய்யலாம்? அண்ணா பொன்னனுடைய கண்ணீர் பூமியில பட்டுட்டால் நம்ம தாயார் போட்ட சபதம் வெல்லாது போயும். தங்கையாகப்பட்டவள் உன்னுடைய தண்ணீர் கரையில விழுந்துட்டால் நாளைக்கு எங்களுக்கு எந்த ஒரு கெடாவும் கண்டு எங்களுக்கு சொல்ல முடியாது. அதனாலதான் சாமி உங்க 2 பேருக்கு தெரியாத நான் அடைக்கலம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்படிங்களா சாமி? இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தாயாரீஸ்வரி எனக்கு பக்கம் இருந்து பேச பச்சை கிளி வேணும் ஐயா, கொஞ்சி விளையாட கொஞ்சம் கிளி வேணும் ஐயா, கட்டி விளையாட கபரி மான் வேணும் ஐயா, குடிச்சி விளையாட புள்ளிமான் வேணும் ஐயா. சாமி தாயும் தகப்பனையும் மறந்துட்டு இருப்பது என்றால் எனக்கு பக்கிருந்து பேச பச்சை கிளி வேணும், கொஞ்சி விளையாட கொஞ்சம் கிளி வேணும், கட்டி விளையாட கபரிமான் வேணும், குடிச்சி விளையாட புள்ளிமான் வேணும். அம்மா தாயே எங்கிருந்து வேணாலும் உனக்கு
கிளி உணர்ந்தாரு இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லி எங்க சின்ன ஆண்டவரும் பொன்னாண்டவரும் எப்படி வருகிறார் என்றால் அம்மா உனக்கு கிழக்கேத்தி கிழக்கத்தி கிளி வேணுமா கீழ் நாட்டு மான் வேணுமா அப்போ கிழக்கிருந்து கொண்டாந்தா கீழிருந்து பேசும் மேற்கிருந்து கொண்டாந்தா மேநாட்டு காளிபட வளர்த்த கிளி தெற்கிருந்து கொண்டாந்தா தென்னாங்கு பாசம் வடக்கிருந்து கொண்டாந்தா வாகிருது பேசும் இப்படியே 4 திசையில் இருக்கிற கிளியெல்லாம் ஒவ்வொரு ஓமானம் சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அம்மா 4 திசையில் இருக்கக்கூடிய கிளியும் கொண்டாந்து கொடுத்து வேண்டாம்னு சொல்லிட்டியே உனக்கு எங்காயா இருக்குது கிளி அப்படின்னா எனக்கு கிளி எங்க இருக்குன்னு கேக்குறியா அண்ணா சின்ன நங்காராளா சிறு ஒளிவு மனசங்கு பெரிய நங்காராளா பேசா திருமுகமே விளையாடக்கூடிய கிளி எங்க இருக்குது என்றால் அகம்மாளே அந்த வீர மலச்சிறங்காடு வெம்படி கையில் ஆசை வீதியிலே 5 குஞ்சும் தாக்கி அஞ்சு மூஞ்சும் தாய்க்கு அடக்கடந்து வாழுது அந்த கீழி கொண்டு வந்த ஒரு பட்டணம் சென்று ஆகாயம் பறக்காமல் அரக்கு வளாயிரம் மேலே பறக்காமல் மேக வளாயிரம் கீழே பறக்காமல் கிட்டி வளாயிரம் அந்த வலைகளை வாங்கி கொண்டாந்து வலையை விரிச்சு புறணியை போட்டு சூட்ச கயிறு போட்டு அந்த கிளியெல்லாம் பிடிச்சாச்சு அந்த கிளியை பிடிச்சதுக்கு பிற்பாடு அண்ணனும் தம்பி என்ன பேசுறாங்க 5 குஞ்சுல ஒரு குழி தானே வேணும் அந்த கிளி எந்த கிளி சொல்லி மீண்டும் தங்கை கிட்ட போய் கேட்கிறாங்க அண்ணா என்னோட கிளி எப்படி கேக்கையா காலு 2 காலு 2 பவள நிறம் கனி வாய் 1 பொண்ணு நிறம் இறகு 2 பச்சை நிறம் வேகமெல்லாம் பொண்ணு நிறம் அந்த கிளி கொண்டு அந்த கிளியை பார்த்துட்டு பாலு 1 ரங்கா பழம் 1 ரங்கா தேன் 1 ரங்கா தினமா 1 ரங்கான்னு ரங்க கவ பாடி இந்த பணி மறந்துட்டு சேமமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கிளியெல்லாம் முடிச்சு விளையாண்டதுக்கு பிற்பாடு மீண்டும் அவங்க நாட்டிலே தாயாறு வளர்த்தின தாமர பன்னியாகப்பட்டவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பன்னியாகப்பட்டவள் சேரனும் சோழனும் பாண்டிய நாட்டு சீமையிலே பயங்கரமாக அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. வாழை அழிக்கவும் செங்கரும் அழிக்கவும் கொடிக்கால் அழிக்கவும் நெல் அழிக்கவும் இப்படியே அழிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ 4 திசைக்கு ஓலை அனுப்பினார்கள். 4 திசைக்கு ஓலை அனுப்பி யாரு வந்து பாக்கல. அப்போ பொன்னி வளநாடு புகழ் விஜயநாடு நெல்லி வளநாடு நிகழ்ச்சி வந்தாங்க. பொன்னிவள நாட்டிலே பொன்னார் என்று சங்கர் என்று பொன்னரும் சங்கரும் புறவி தங்கி இருவர்களும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த ஓலை அனுப்பினால் அவர்கள் வந்து இந்த பணியை சம்பாதம் செய்வார் என்று சொன்னார். அப்போ அந்த பொன்னி வளநாடு புகழ் விளநாடு நெல்லி விளநாடு நிகழ்ச்சி வந்தவங்க அந்த சேரனும் சோழனும் பாண்டிய ஆண்ட சேவைக்கு போனார்கள். பார்த்துட்டு ஓலை எழுதிட்டு இந்த பணியை சம்பாதம் செய்யுன்னு சொல்லி வெத்தலை வாக்கு கொடுத்து தச்சனை எல்லாம் கொடுத்தாங்க. அந்த தச்சனையை வாங்கிக்கிட்டு கீழாடு வரும்போது எங்க பருவதா பத்தினி பவளம் உள்ளத்தாங்க நம்ம தாயார் வளர்த்த வன்னி தவத்தால் பிறந்த வன்னி கருமலைக்கு எதுமலையா அனுமரிச்சு நிக்குதுன்னா இந்த பன்னியத்தான்
பண்ணியை குத்தாதீங்க, இந்த பத்தினியை குத்திடுங்க. அம்மா முன்ன வச்ச காலம் நாங்க பெண்ணை வைக்க மாட்டோம். அதுக்கு ஒரு உமானம் சொன்னார். இந்த பண்ணியை நீ குத்துவதென்றால் ஊருக்குள்ள இஸ்திரா போடணும். அந்த காணாமரிச்சி வெற்ற கல்கோணா வையம்மாளை மேல்மொழியடிக்கு 12 ஆண்டளமுடைய அந்த வையமாலை சாமோனை கூப்பிட்டு இஸ்திரா போடணும். அப்படி இஸ்திரா போட்டு ஊருக்குள்ள இரும்பிலா கொண்டு வந்து போட்டு காய்ச்சி 60 அடி வேலாக திரட்டி அந்த வேலுக்கு பூசை பண்ணி நான் கொடுத்தால் கொட்டை குச்சி போல அந்த கையில வாங்கிக்கணும். அதுக்கு முற்பாடுதான் நீ பண்ணி சம்பாதம் செய்ய முடியும் அப்படின்னு வரத்தை இரும் கொடுத்து விட்டான். வாங்கிக்கிட்டு அந்த பொன்னி வெளிநாடு புகழ்வு என்னன்னா எண்ணி வெளிநாடு நிகழ்ச்சி வந்தாங்க. அந்த தாயார் வளர்த்த பண்ணி கருமலைக்கு இது மாதிரியா அனுமதிச்சு வருது. யாராலையும் அந்த பண்ணி குத்த முடியல. எங்க பொன்னரும் சங்கரும் வேட்டைக்கு போகும்போது பண்ணி காணல. அப்போ சிவலிங்க பண்டாரம் என்று சொல்லக்கூடிய பண்டாரம் பார்க்கப்பட்டவர் மாந்தோப்பளையும் மூந்தோப்பளையும் போய் பூ பறிச்சுட்டு இருக்கும் போது ஏணி வச்சு பார்த்தார். 8ல சரி ஒரு பாறை மாதிரி இருக்குது, அந்த பாறையில் ஏறி அந்த பூ பறிக்கலாம் ஒரு போது அந்த பண்ணி மேல ஏறி காலை வச்சு பூ பறிக்கிற போது அந்த பாறை மாதிரி இருக்கிற போதே பாறை பண்ணி மேலே ஏறி ஆடு. அப்போ அந்த பண்டாரமாகப்பட்டவர் அந்த பண்ணிகளை பார்த்துட்டு பயந்துகிட்டு வந்துட்டார். அதுக்கு பிற்பாடு அந்த நாயாகப்பட்டது காட்டை களைச்சு கண்ணாயை தூண்டி விட்டு செடியை களைச்சு சென்னாயை தூண்டி மோப்பம் முடிச்சு அந்த பண்ணி இருக்கிற இடத்தை பார்த்துருச்சு. அப்ப எம்பெருமாள் மாய உலகிரிவையாலே எங்க பொன்னரும் சங்கரும் எங்க காண அம்பானிச்சு பெற்றிருக்காள் கோணா அவையம்மாள் உன்னுடைய இடத்திலே மேலே வாங்கி விட்டால் அந்த காணாமரிச்சு பெற்ற கல்கோணா வையமலை சுண்ணாம்பு குடிச்சு அந்த கண்ணாமணியில சுண்டுவார். கண் மூடி முழிக்கும் காட்டி அந்த பண்ணியை சம்பாதம் செஞ்சிடணும். அப்போ கட்டு போட்டு அடிச்சு யசமான் மேல் கையில் எடுத்து கட்டு போட்டு அடிச்ச பாரவேல் கையில் எடுத்து பன்னிதார தெரியாத பதறதட ரேகமல்ல, ரொம்ப தார தெரியாத குழுங்குதட ரேகமல்ல, சின்னான் கொண்டாட பங்கத்தை நான் பன்னிதார பார்க்க வேண்டும், அந்த பன்னியை கூறு போட வேண்டும் அப்படின்னு சொல்லி எம்பெருமாள் மாய உணர்ந்தாலும் அந்த தங்க ஆயிரலாலும் பன்னி மேல் சண்டை செஞ்சு படபுரிந்து அந்த பன்னியை எல்லாம் சம்பாதிச்சு முடிச்சார். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது என்றால் அந்த பொன்னி வளநாடு புகழ் விரியனா சேமமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மேநாட்டு காளிவடைக்கு புள்ள புள்ள வேடன் என்று சொல்லக்கூடிய வேடன் அவர்கள் பணிவேலை செய்கிறார். அவரிடம் போய் இவன் ஏவி விடுறான். ஏப்பா 32 அக்ரோனி படை வச்சு ஆட்சி புரிஞ்சு இத்தனை படையை வச்சுக்கிறீங்களே, அந்த பொன்னிவள நாட்டுல குன்னுடையானும் தாமரையும் பெற்ற மக்கள் 2 பேர் உத்திரி படியாட்டு இருக்கிறார். அவன் பண்ற அக்கடவும் பொறுக்க முடியல. இந்த பண்ணி நம்ம நாட்டுல வாழ்ந்த பண்ணியே குத்தி சம்பாரம் செஞ்சுட்டானே, அவனிடம் சிரமிட்டு நம்ம நாட்டுக்கு ஒரு கூறு வேணும்னு சொல்லி அந்த பண்ணியினுடைய பவட்டை தூக்கி எறிவாங்க. அதை எடுத்துக்கிட்டு கொண்டாந்து கொடுத்துட்டான். அப்போ உனக்கு முழங்கால மீசியாடா முகத்துல மீசியான்னு கேள்வி விட்டு கேக்குறான். சரி நம்ம பொன்னிவள நாட்டுக்கு படதண்டு போலாம். அப்படி படதண்டு போகும்போது நம்மளால செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்னு பலவரி உருட்டி ஒரு சயனம் போடுன்னு சொன்னார். அப்ப பலவரி உருட்டி கையில் எடுத்துக்கிட்டு அந்த வேடனாகப்பட்டவன் எப்படி போறான்? தனன்னா அர்தானை தானன்னா அர்தானை தானன்னா ஆடுவோம் விளையாடுவோம் ஆடுவோம் விளையாடுவோம் பகடை எடுத்து போட்டாச்சு. தோத்து போயிட்டான். அந்த பகடையை உந்த பிரகாரம் அந்த மேநாட்டு காளிவரையிட சொல்றான், சாமி வெள்ளி வீடு விழுகுது, நீங்க போனா வெட்டுப்பட்டுவீங்க. புதன் வீடு விழுது, போனா வரமாட்டீங்க. திங்கள் வீடு வருது, பங்க வந்து ஏண்டா என்னுடைய சோத்தையே நீ தின்னுட்டு எனக்கு பாதகமா சொல்றியா? சாமி பகடை உழந்த பிறகான சொல்லிட்டு ஏண்டா மீண்டும் ஒரு தடவை போறார். அப்போ தனனா தனி தனனா தனி தனனா சரி நல்லா உழுதுரு சாமி, நீங்க போயிட்டு வாங்க.
சரி சொன்னா கேட்க மாட்டியா, எப்படியோ போய் போனீங்க அப்படின்னு கொடுத்துட்டார். அதுக்கு பிற்பாடு அந்த மேனாட்டு காளிமடையாகப்பட்டவன் ரொம்ப தட்டிட்டு வர்றார். அப்படி வரக்கூடிய காலத்திலே செம்பகுளத்து ஆசாரி திருக்கணத்து வண்ணி தட்டான் மாந்த முள்ளக்கம்மாள் மரக்கா திருக்கணஞ்சு காப்பு ஒண்ணு பொண்ணு எடுத்து மேப்பூச்சி பூசி கோட்டைக்கு தீம்பு கொண்டு வருகிறான். என்னப்பா கூட்டம்னு கேட்டான். அந்த பொன்னிவள நாடு முகலவியல் நாட்டுல இந்த பொன்னர் சங்கர் ஆட்சி புரியுறாங்க, அவங்க பண்ற அட்டு சொல்ல முடியும். அப்படியா? நான் அவங்களை சூழ்ச்சி பண்ணி ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வரனார். எப்படி நான் கொண்டு வந்தார்? அவங்க ஒண்ணும் பொருள் அளக்கிறதுக்கு தங்கத்துலதான் அளப்பாங்க, தங்க வளத்துலதான் அளப்பாங்க. நான் மரக்கால உண்டு பண்ணி அந்த மரக்கால மேப்பூச்சி பூசி அதை கொண்டு கொடுத்தனா அவங்க வாங்கி வச்சிருவாங்க. அந்த மரக்கால் லைட் ஒளிப்பட்டு விளக்கோலி பட்டு உருகி போயிடும். அப்ப சத்தியத்தை கூப்பிட்டு அவங்களை இரவத்துல கொண்டு வரணும். சரி நீ சொல்சி பிரகாரமே அப்படி செய்ய சொல்லிவிட்டு அந்த பொன்னி வளநாடு புகழ்வு என்னன்னா மரக்காலை கொண்டு வச்சான். சாமி இருட்டாரி போயிருச்சு, இந்த மரக்காலை வாங்கி வச்சுட்டு எனக்கு காலையில கொடுங்கினார். அதே பிறகால கவடத்தை ஊத்தி இன்னைக்கு அறால வெல்லாம், இடத்தை ஊத்தி இன்னைக்கு விடறிய வெல்லாம், தண்ணி வெளுத்ததை வெள்ளை என்று மரக்காலை வாங்கி வச்சு விளக்குன்னு ஒளிப்பட்டு உருகி கறி போயிடுச்சு. மறுநாள் காலையில் அந்த மரக்கால் எடுத்து கொடுக்கும் போது இதுதான்டா நீ கொடுத்த மரக்கானார். ஒரு தரக்கு 2 தரக்கு 3 தரக்கு சொன்னா சத்தியம் பண்ண கூட இல்லைனார். அதுக்கு பிற்பாடு தாயாரின் வரி எல்லா குலத்தேரிக்கு சத்தியத்துக்கு கூப்பிடுறார். அப்படி சத்தியத்துக்கு போகும்போது அந்த குன்னுடையாம் பெற்ற மக்கள் அவங்க பங்காளிமார்களை இப்படி உட்கார்ந்து நியாயம் பேசிட்டு இருக்கிறாங்க. சாமி இவன் வீண் சத்தியத்துக்கு கூட்டிட்டு போறான். அப்போ இவன் குதிரையை விட்டு இறங்காத இருக்கிறான், அவன் இறங்கி வந்து நான் கேட்கிறேன் இவன் அக்கிரமம் செஞ்சிருப்பானப்பா அப்படிங்கிறா. அப்போ அந்த பொன்னரு சங்கர் என்ன சொல்றாங்கன்னா, நீதி தர்மமா இருந்தால் நீதியா நடக்கட்டும், நான் செஞ்சது அக்கிரமா இருந்தால் இந்த ஆலமரத்தை அத்துக்கிட்டு அவன் கால் விழுட்டும். அப்போ அதே பிறகு அத்துக்கிட்டு விழுந்ததுனால்தான் இவங்க பெருங்குடி வம்சம், அந்த பெருங்குடியிலிருந்து பிரிஞ்சு போனதுனால்தான் அவங்களுக்கு முடவாண்டி கவுண்டன் பேர். இப்ப புதுசா புலியூர் இருக்கிற பெருங்குடி சொல்றாங்க. ஆதி ஒரு காலத்திலே சொன்னது முடவாண்டி கவுண்டன் தான் பேர். அப்படி தாயாரீஸ்வரி கைலாயத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சூழ்ச்சி பண்ணி ரொம்ப குலத்தை ஆசாரினாலே எல்லா குலத்தை சத்தியத்துக்கு போயா ஆச்சு. சத்தியத்துக்கு போனது விற்பாடு 1 தடவை 2 தடவை 3 தடவை சத்தியம் பண்றாங்க. சத்தியம் பண்ணது விற்பாடு மேல ஏறி வந்து பார்த்துட்டு செம்பகுளத்து ஆசிரியர் நிழல்பட்டு அந்த வெள்ளா குளத்திலே பொன்னாண்டு வரு அந்த செம்பகுளத்தால் 2 துண்டாக வெட்டி சம்பாரம் செய்து விட்டார். காலிவடை திரண்டு வருது. திரண்டு வரும்போது அந்த பொன்னி வளநாட்டிலே வீரமலை சாம்புவன் அவர்கள் எடுத்து மீதி அவங்கள தப்பு மன தவறு முறையில வெட்டி சம்பாரம் செஞ்சாச்சு. அந்த சம்பாரம் செஞ்சதுக்கு பிற்பாடு அந்த பொன்னி வளநாடு புகழ்வு நாட்டிலே சின்ன ஆண்டவரும் பொன்னாண்டவரும் எப்படி எல்லாம் ஆட்சி புரிகிறாங்க என்றால் இவங்க கொப்பரையிலிருந்து வெளியே வந்து தாயாரின் வரி கொடுத்த வரத்து பிரகாரம் இனிமேல் இந்த பூமியில் நாம் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி மேனாட்டு காளிவழி சம்பாரத்தை எல்லாம் முடித்து விட்டு வருகிறார். அப்போ எம்பெருமான் மாதவன் பூசை போட்டி கையெடுத்துட்டு வந்து அப்படியே பூசை செய்கிறார். காவேரி ஓரக்கூடிய நதியிலே அமராவதி கரையிலே பூசை செய்கிறார். பூசை செய்யும் போது வெறும் ரத்தாரா ஓடுது. அப்ப போய் கிருஷ்ணபகவான் போய் சிவபெருமான் கேட்கிறார், ஆதி ஒரு காலத்திலே உன்னுடைய பெற்ற மக்களுக்கு வரம் கொடுத்தியே, அவங்க பண்ற அக்கிரமத்தை பாருங்க சாமி, என்னால பொறுக்க முடியல, நீ என்ன பண்ணியோ பண்ணிக்கினார். அப்போ அந்த சங்கராக்கப்பட்டவனுக்கு தண்ணி தாவத்தை உண்டு பண்ணி அவன் நாம் இருக்கிற பக்கம் வரணும் அப்படி சொல்லி தண்ணி தாவத்தை உண்டு பண்ணி கிருஷ்ண பகவான் மயிலும் குயிலுமா கூவினார். அப்ப மயிலும் குயிலும் கூவினா அந்த இடத்துல தண்ணி இருக்கும். அந்த தண்ணி அள்ளி குடிக்கும் போது தன்னோட கூட பிறந்த மந்திரவாளை வைத்துட்டு தண்ணி அள்ளி குடிச்சார். அப்போ எம்பெருமான் மாயவன் வாழை மரம் ஒரு சிறவு, வன்னி மரம் ஒரு சிறவு, கடா மரம் ஒரு சிறவு, பின்ன மரம் ஒரு சிறவு, ஒளிவூடு கட்டி வாழைத்தண்டை வில்வளைச்சு மல்லிகைப்பை கலந்து கொடுத்து செங்கரும்பை வில்வளைச்சு செவந்தியப்பை கலந்து கொடுத்து ராமருடைய வானம் நெத்தியில பட்டுது. அந்த நெத்தியில பட்டதுக்கு பிற்பாடு அந்த அம்பை பிடுங்கி பார்த்துட்டு, ஏ ஓரக்கார மாயவா, ஒண்டி இருந்து அம்பு போட்டு பறந்தோடி போயிட்டியே, உன்னுடைய தாயார் வர வாங்கி வந்தாப்படே என்றாய் வர வாங்கி இருந்தால் உன்னுடைய பட்ட ராமமல்லா துண்டு போயிருக்கும். கோபத்திலே தன்னுடைய கூட போன்ற மந்திரம் வாழை ஆகாயம் சொல்லிட்டு மண்டியிட்ட பாரிலே மாறி மேற்பட்டு வீரமரம் அடைஞ்சிட்டார்கள். மாண்டதுக்கு பாடு அச்சனை வந்து பாக்குறார். அச்சனா, உன்னுடைய மேனியிலே காகம் பறக்குது, கருங்குருவி நாடுது, சிட்டு பறக்குது, சிறுகுருவி நாடுது. என்னுடைய பச்சனை மேல சொன்னால் இந்த வீரமலை காட்டிலே காகம் பறக்காது, கருங்குருவி நாடா.
பறக்காது சிறுங்குருவினாரா தெரியலையே நம்ம மச்சனுடைய வாழ்ல காகமும் குருவி உட்காந்துக்கு சொல்லி கிட்ட வந்து பாக்குறார். உயிர் இருந்தா தானே பேசுவார். அந்த மச்சனை பார்த்துட்டு அண்ணா நான் மாறி இழந்தேன் தோணி இழந்தேன் மச்சூடானை நாடி இழந்தேன் தோணி இழந்தேன் இழந்தேன் கொண்டு இழந்தேன் மாறி இழந்தேன் தோணி இழந்தேன் மச்சனை பார்த்துட்டு இப்ப சிங்கமே மாண்டு போச்சு. இனிமேல் நாம இருந்து என்ன பண்றோம்? உடனே அவரு மாண்டு விட்டார். அதுக்கு முற்பாடு காணாமரிச்சு பெற்ற கல்கோம் ஐயமாலை ஆற மேல்மொழி வரைக்கும் 12 ஆண்கள முடியாது இஸ்திராத்தின் எடுத்து நம்ம மச்சனை மாண்ட பக்கம் நம்ம பண்ணைக்காரர் மாண்ட பக்கம் நாமளும் மாண்டு சொல்லி அவனும் மாண்டு விட்டார். எங்க பொன்னாண்டவர் வந்து பார்த்துட்டு அவர் 7 குதிரை 7 நீளா எல்லாத்தையும் விட்டு சம்பா நீதி விட்டு அவரு மாண்டு மணிஞ்சு வைகுண்டம் போய்விட்டார். மாண்டு மணிஞ்சு வைகுண்டம் போறதுக்கு பிற்பாடு இது யாருக்கு தெரியுதுன்னா எங்க பருவதா பத்தினி போகல முழுத்தாங்க வச்ச சடக்க வச்ச வீசுதையா உடத்துக்க வச்ச பொன்னாளுக்கு வீசுதையா தெரியலையே. நான் கண்டதொரு சொப்பனங்கள் கைமேல் படிச்சிருச்சு, பொல்லாத சொப்பனங்கள் பொன்னருக்கு படிச்சிருச்சு, தங்காண்ட சொப்பனங்கள் சங்கருக்கு படிச்சிருச்சு, தனியும் பழிச்சு எங்க அண்ணார்ல அப்படி வந்து அந்த பொன்னி நாட்டு பூரா பாக்குறார். காகம் பறக்கலையே கருங்கூரி நாடிலேயே சின்னண்ணா எங்க நான் போனீங்க எங்கேயும் நான் போனீங்கன்னு சொல்லி 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 எப்படி எப்படியெல்லாம் அழுகணுமோ அப்படி எப்படி அழுதாச்சு. எப்படி அழுதாலும் ஆண்டாண்டு காலம் அழுது உருண்டாலும் மாண்டோர் மீண்டா இந்த மாலை இடம் கொள்ளார், செத்தவிங்க முளைச்சி வந்தா இந்த சீமை இடம் கொள்ளார். அதனாலே எம்பெருமான் மாயன் பாக்குறார். அம்மா ஈசானி மூலம் வெங்கச்சாரம் மேட்டிலே உங்க அண்ணமாரெல்லாம் மாண்டுக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப என் மருவதா பத்திரி பாவலம் முழுத்தாங்க ஒக்க பிறந்தனா ஒரு சில பால் உண்ணா கூடி பிறந்தனா கூட்டு பால் உண்ணா தனியா விட்டுட்டு எப்படின்னா மாட்டின்னு கண்ணீராரா பெருவுதையா அழுததுக்கு முற்பாடு அந்த பெரியாண்டியம்மன் போய் ரதத்துல ஏறிச்சுவார். முதலே சொல்ல பாத்தியா கிருஷ்ண பகவானுடைய தவத்தை கழிச்சிட்டு போனதுனாலே ஒரு கணம் இருக்கும் போது நீ பூமி விட்டு இறங்கிடணும் அப்படின்னு வாங்கி வந்து வரணும் சொன்னபார். அது இப்ப நடக்குது. எப்படி நடக்குது என்றால் எங்க பருவதா பத்தினி பாவலம் முழத்தாங்க ஈசங்கட்டே வடக்கு இருந்து தெற்க போகும்போது நான் போகக்கூடிய தடத்திலே யாராலும் ஒருவத்திற்கு ஒருவர் உறவாடி கிரவாடி காயம் பட்டு அந்த மேலில் அவர்களாம் ஆண்டிருந்தால் அந்த காயத்தை எல்லாம் பொருந்தி தண்ணி தெளிச்சா தூங்கி எந்திரிக்கிறவங்க துள்ளி எந்திரிக்கணும் வர வாங்கி வந்தார். அதே பிரகாரம் எம்பெருமாள் மாயவன் கிருவியாலும் அந்த மகாமுனி கிருவியாலும் தங்காய் பக்கத்தால வந்து நின்று அவர்களுக்கு அறுதுணையாக இருந்து தண்ணி தெளிச்சு அவங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சதுக்கு முற்பாடு என்ன சொல்றாங்கன்னா இந்த புகழ்ல அந்த வீரமலை காட்டிலே பொன்னிவான நாட்டிலே என்னுடைய பாரதத்தை நல்லவன் படிச்சாலும் கெட்டவன் படிச்சாலும் தெரிஞ்சவன் படிச்சாலும் தெரியாதவன் படிச்சாலும் அந்த பாரதத்திலே சபமோட்சத்திலே அவமோட்சம் போவாது. பாரதம் படித்தால் எல்லாத்துக்கும் அனுசரணையாக இருந்து சபையிலே வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு வரத்தை வாங்கிக்கிட்டு எங்க பருவதா பத்தினி பாவலம் உள்ளத்தாங்க ஒரு ரூமுக்குள்ள போனாங்க. அது இருட்டாக இருந்தது. அந்த ரூம்ல பெரியாண்டியம்மனும் தங்காயும் சாமியாக வடிவெடுத்து சர்ப்பமாக வடிவெடுத்து அந்த வீரமலை காட்டிலே வீரப்பூர் எல்லையிலே பெரியாண்டியம்மனுக்கு ஒரு பதிவும் தங்காய்க்கு ஒரு பதிவும் மானிட பிரிவாக இருக்க வேண்டும். காராள வம்சத்தில் பிறந்த கவண்டமார்கள் வாங்கலாய் சொல்லி கும்பிடக்கூடிய பெருங்குடி மக்களும் மோகனூர் பட்டமரத்து கொடுக்கக்கூடிய மணியங்குளத்தாமரையும் இவர்கள் அம்மாயி வீடு அவர்கள் தாத்தா வீடு அவர்களுக்கு தாத்தா வீடு அவர்களுக்கு அம்மாயி வீடு என்று சொல்லி அந்த பொன்னிவான நாட்டில் ஆட்சி புரிவு என்று சொல்லி தாயாரை வாங்கி வந்த வரம். இந்த கதையை எழுதி படித்தவரும் இன்னும் சொல்லும் என்று இயல்பாக கேட்டவரும் ஈஸ்வரன் கிருபையால் இன்பமுடன் வாழ்ந்திடுவார். ஆள் போல் தலைதெளித்து அருகது போல் வேரூன்றி ஊஞ்சல் போல் கிடைத்து உசியாமல் வாழ்ந்திருக்க வாலி மிக வாலி என்று வரமளிக்க வேண்டும். அம்மா நாகம்மாளே தோகம்மாளே தாயே
மலக்கதையை ஈரோட்டிலே அந்த பொன்னி நகரிலே செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் வேலூரை சேர்ந்த மணிப்பூசாரி அவர்களும் தருமபுரி சேர்ந்த பம்பை குழுவினரும் சேந்த மாநிலத்தை சேர்ந்த சிலம்பரசன் வாத்தியாரும் அனைத்து மக்களும் இந்த பொன்னி வளநாட்டில் இருக்கக்கூடிய கதையை ரேடியோ அறக்கட்டளை சேர்ந்த குழுவினர்கள் வந்து ஒரு 2 மாசத்துக்கு முந்தையே எனக்கு போன் போட்டு இங்கிலீஷ் தேதி 16ஆம் தேதி எங்க இல்லைக்கு வருவீரான்னு கேட்டார். அப்போ நான் போனில் என்ன சொன்னேன் என்றால், அம்மா ஒரு திருவிழா காலத்துல தான் இந்த பாடத்தை படிக்க முடியும், சும்மா வந்து ரூமுக்குள்ள படிச்சா இந்த பாரத கதை வராது. அதனாலே அந்த பொன்னி நகரில் இருக்கக்கூடிய செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்துக்கு நாங்க வருவோம், அன்று வந்தீங்கனால் இந்த பாரத்தை பதிவு பண்ணலாம் என்று சொன்னேன். அதனாலே எங்க ஓதி வச்சு என் குருவே உங்களை ஒரு நாள் குருவே உங்களை பல நாள் மங்களா